ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ்ஆர் ஃபார்ம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபார்ம் அப்டேட் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு. ஃபார்ம் அப்டேட் வீடியோ கொடுத்து நானுமே என்ன எடிட் பண்ணலாம், இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வச்சு வீடியோலாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணுறேன். பட் சில பல தடங்கள் குறுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு கண்டினியூவாக. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி எடிட் பண்ணிடலாம், இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சண்டே அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ, பட் இன்றைக்கி சாட்டர்டே அப்லோட் பண்ணுறேன். இந்த பொருள்லாம் சேல் ஆகிடுச்சு. இந்த பட்டாலாம் கொடுத்தாச்சு. சேவல்லாம் ஒரு 4.5 கிலோ தரத்தில் பியூர் ஒயிட் வெள்ளைக்கால் வெள்ளமுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரீடராக வச்சுருந்தோம். நம்ம கஸ்டமர் கேட்டார் அப்படின்றத கொடுத்துட்டேன். பர்ஃபார்மன்ஸுமே நல்ல ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. நமக்கு பிடிச்சி போய் நம்ம ப்ரீடிங் நிப்பாட்டினோம். ப்ரீடிங் நிப்பாட்டி இப்போ அவர் கையில் இருக்குது, கஸ்டமர் கையில் இருக்குது. அது எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு ரொம்ப பழக்கம் உள்ளவர் தான். நம்ம அவர்கிட்ட எப்போ வேணால் கூட ரிட்டர்ன் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் பொருள் எடுத்தவங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருப்பேன், ஷெட்டு ஒர்க் கொஞ்சம் போயிட்டுருக்கு ஜி அப்படின்னு சொல்லியிருப்பேன் எல்லார்ட்டையும். இப்போ அது வந்து ஒரு 80% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மீன் வலை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாகவே அடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தமாக ஒரு 10 அடி ஹைட்டுக்கு ஃபுல்லாக மேலே கம்பியெல்லாம் போட்டு கட்டி க்ளீனாக பண்ணியாச்சு. எந்த ஒரு காக்கா, கழுகு, நாய், நரி எதுவுமே உள்ளே வராத மாதிரி. காக்கா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது மேலே தானே. நாய், நரி இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது. ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் வந்து நம்ம சிக்ஸ் விட போகிறது கிடையாது. பெரிய கோழி சேவல் தான் விட்ட ப்ரீடிங்காக விடலான் இருக்கும். அதனால் நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அப்புறம் ஒரு பட்டாவாக ஆச்சுன்னா, ஒரு 4 மாதம் ஸ்டேஜ் ஆச்சுன்னா இதில் விட்டு வளர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இதில் வந்து பாதிக்கு பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் மெஷ் வரும், பார்த்திங்கன்னா பச்சை நெட் வரும். அதை வாங்கி பாதிக்கு அடிச்சிருச்சு. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறோம் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கோழி வளர்க்குறதுக்கு எல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்குது. அத்திப்பழம் எல்லாமே இருந்துச்சு, மரம்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்றம், நம்மளோட புள்ளி பொன்றம், நம்மளோட புள்ளி செட்டு, மின்னல் செட்டு பேட்சிங்க எல்லாம் பட்டாவுமே இந்த வீடியோவில் நான் ஷோ கேஸ் பண்ணியிருப்பேன். பட்டா கொண்டையில் ஒன்று கொடுத்துட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பொன்றம் ஒன்று அவைலபிளாக இருக்குது. இந்த சரியான ஒரு போன் வெயிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய அடுத்த புள்ளின்றதோட அடுத்த மின்னல் இதுக்கு ப்ரீடிங்காக நிப்பாட்டியிருக்கோம். ஏன்னா நம்ம பெரிய மின்னலுக்கும் வயசாகிடுச்சு. அதுக்கு அடுத்த செட்டுமே நம்ம ப்ரீடிங் செட் பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இவரை செட் பண்ணியிருக்கோம் ப்ரீடிங்கு. இப்போ ஒரு 4.5 கிலோ தரத்தில் இருக்கார். இப்போ பொட்டைக்கு போட்டிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஓப்பன் ஓப்பனில் தான் விட்டு ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட வந்து பர்டிகுலராக கேஜ் ப்ரீடிங்கு, ரிங்கு ப்ரீடிங் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனில் நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எந்த ஒரு கோழியெல்லாம் எடுத்து சிக்ஸ் எல்லாம் பிரித்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக தீனி வச்சு, பச்சை மேய வச்சு, வெளி மேய்ச்சல் விட்டு அதுவே ரெடியாகி அதுவே பருவத்துக்கு வந்து அதுவே ப்ரீடிங் ஆகி சிக்ஸ் பொறிச்சு குஞ்சுங்களை அதோடு சேர்த்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறதுனால தான் அந்த குவாலிட்டி வந்து தரமாக இருக்குது. கொடுக்குற பொருள் வந்து எப்போயுமே நம்மளோட ரிட்டன் வந்து கஸ்டமர் வந்து ரிட்டன் திரும்ப கேட்குறீங்க. எனக்கு மின்னல் செட்டில் வேணும், தலைவர் லைனில் வேணும், தம்பேன செட்டில் வேணும், நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக பண்ணும்போது தான் வந்து அதோட குவாலிட்டி வந்து அப்படியே எடுக்க முடியும். நான் சிக்ஸ் கொடுக்குறேன் எல்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து சிக்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் நம்ம சிக்ஸ் கொடுங்கண்ணா, ஒரு 60 டேஸில் கொடுங்க, 90 டேஸில் கொடுங்கன்னு. ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேன், என்னையும் மற்றவங்களே கம்பேர் பண்ணாதீங்க. அது நான் ஓப்பனாக சொல்லுவேன். அவங்ககிட்ட ஒரு ப்ரைஸு, உங்கள்கிட்ட ஒரு ப்ரைஸ் அப்படிலாம் இல்லை. எனக்கு நம்மளோட இது வந்து கரெக்டாக பண்ணணும், நீட்டாக பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் செட் தான் நம்ம வந்து க்ளீனாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி சிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெளி மேய்ச்சலுக்கு விட்டு கரெக்டான ஓப்பன் ப்ரீடிங்லாம் விட்டு கேஜ் ப்ரீடிங்லாம் பண்ணாமல் எல்லாம் ரெடி பண்ணி வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சாதாரணமாக இது வந்து கேஜ் ப்ரீடிங் போட்டோ இல்லை செப்பரேட்டாக எடுத்துட முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி சிக்ஸ் வந்து நம்ம பிரித்து வளர்த்துறது கிடையாது. இந்த 30 டேஸில் பிரிக்கிறது, 20 டேஸில் பிரித்து தாய்க்கோழியை தனியாக போட்டு, சிக்ஸை தனியாக போட்டு, ஃபீடரை போட்டு வளர்த்து கொடுத்துட்டு தாய்க்கோழியை ஒரு 1 மந்த் கேஜில் போட்டு அப்புறம் ப்ரீடிங் விட்றது. அது விடலாம், பிரச்சனை கிடையாது, கோழி ரெடி ஆயிரும். பட் அந்த குவாலிட்டி இருக்காது. நம்மளோட ஃபுட் மெயின்டெனன்ஸும் அப்படி, ஏன்னா மெயின்டைன் பண்ணுற விதமும் இருக்குது. ஏன்னா நேச்சுரலாக நம்ம பண்ணுறப்ப தான் அதோட குவாலிட்டி வந்து அப்படியே எடுக்க முடியும். ஏன்னா அதுங்களுக்குன்னு ஒரு டைம் தேவைப்படும் ரிட்டன் வரதுக்கு. அந்த டைமை நம்ம வந்து எப்போயுமே மாற்ற போகக்கூடாது. ஒரு டைம் அதுக்குன்னு ஒரு நாளுக்கு இருக்குன்னா அந்த நாளை மாற்றவே போகக்கூடாது. ஒரு 30 டேஸ் ஒரு கோழி வந்து 21 டேஸ் அடையில் படுத்திருக்கு அப்படின்னா அது 21 நாள் தான். அதுக்கு மேலே படுத்திருக்கு, அதுக்கு விட்டது, அது எந்திரிச்சு வர வரைக்கும் விட்டுறணும். சும்மா எடுத்து தண்ணியில் முக்கிறது, எடுத்து வெளியே விட்றது, அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அது எப்போ எஞ்சி வந்து க்ளீனாக வந்து அடை பிடிக்குதோ, அடை களைஞ்சி வெளியே எஞ்சி வருதோ அது மாதிரி விட்டுறணும். அப்போ தான் அதோட குவாலிட்டி வந்து நம்ம அடுத்து திரும்ப அதே மாதிரி எடுக்க முடியும். ஸோ எல்லோரும் கேட்குறது வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்குது பிரதர் அப்படின்னு. ஒன்று தான், நம்ம வந்து மற்றவங்க மாதிரி பெருவடை பண்ணல, பெருவடையில் கட்டு சேவல் பண்ணுறோம். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தெளிவாக இருக்கும். ஏன்னா பழைய சேனல் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன், புது சேனல்னால யாருக்கும் தெரியாது. நம்ம மின்னல் லைனில் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கோம், யூடியூப்பில் போட முடியாது. இன்ஸ்டா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காச்சும் வேணால் கைண்ட்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்தளவுக்கு ஓப்பன் ப்ரீடிங்கில் ஃபுட் மெயின்டெனன்ஸே இவ்வளோ நம்ம க்ளீனாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி ஒரு 6 மாதம் 5 மாதம் ஸ்டேஜில் நீங்கள் கேட்குற மாதிரி 1000க்கு 1500 இல்லை பீஸ் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 அந்த மாதிரிலாம் என்னால் கொடுக்க முடியாது. கொடுத்து நானுமே காசு பண்ணலாம். மற்ற வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்து மற்றதெல்லாம் இன்ப்ரீடிங் பண்ணி இல்லை கேஜ் ப்ரீடிங் பர்டிகுலராக ப்ரீட் பண்ணி குவாலிட்டி இல்லாமல் நாங்களும் கொடுக்கலாம். பட் அது பண்ணக்கூடாது. கொடுக்குற பொருள் தரமாக இருக்கணும், திரும்ப வந்து நம்மகிட்ட விரும்பி எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன பெருசாகவே கொடுக்குறீங்க, சிக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டனால தான் இந்த ஒரு வீடியோவில் நானும் இதை ஒரு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்.
ஓகே, இதுதான் நம்மளோட ஃபார்ம் அப்டேட். இன்னும் நிறைய பொருள் இருக்குது, அதெல்லாம் காட்ட விரும்பலை. எல்லாமே ஹேட்சிங் ஆகிருக்கு. பட்டாக்கொண்டை, கோதாடி, பெரிய பட்டாக்கொண்டை எல்லாம் கட்டில் இருக்காங்க, அவங்கெல்லாம் காட்ட விரும்பலை. ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் கிளிம்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்னும் ஃபியூச்சரில் கொஞ்சம் ஃபார்ம் அப்டேட் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் லென்த்தான வீடியோ கொடுக்குறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் பிளேஸ் வந்து நம்மளோட பிளேஸ் வந்து சேலம் ப்ளஸ் மேங்களூரில் இன்னொரு ஃபார்ம் ஆன் தி வேல ப்ராசஸாக போயிட்டுருக்கு. அதோட அப்டேட் வந்து சூனாக கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பபாய், டேக் கேர்.